ஹாய், வெல்கம் டு மை சேனல் லேடியோ டிசைனர். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் டபுள் செயின் ஸ்டிச் சில்க் த்ரெட்டில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு லைன் வரைஞ்சிக்குவோம். இப்போ இங்கிருந்து இந்த மாதிரி நம்ம செயின் ஸ்டிச் போட்டுக்கிட்டே வருவோமா. நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக பேப்பரில் வரைஞ்சி காட்டுறேன். நம்ம இந்த மாதிரி ஒரு செயின் ஸ்டிச்சு போட்டு முடிப்போம். இப்போது இந்த இடத்துல நம்ம என்ன போட்டு ஃபினிஷ் பண்ணியிருப்போமா. இது ஒரு செயின் ஸ்டிச். டபுள் செயின் ஸ்டிச்னால் இப்போ நம்ம ஒரு செயின் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த செயினுக்கும் ரெண்டாவதாக இருக்கிற செயினுக்கும் நடுவில் நம்ம செயின் ஸ்டிச் போடணும். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? 2 செயின் ஸ்டிச்சுக்கு இடையிலையும் ஒரு செயின் போட்டுகிட்டே வரணும். அதுதான் டபுள் செயின் ஸ்டிச். இப்போ இந்த இடத்துல நம்ம எப்பவும் போல் எண்ணெட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்குவோம். ஆல்ரெடி நம்ம ஜரி த்ரெட்டில் பார்த்துருக்கோம். இப்போ சில்க் த்ரெட்டில் எப்படி போடணும்னு பார்க்கலாம். நான் சில்க் த்ரெட் ஒரு கலர் எடுத்திருக்கேன் பாருங்கள். டூலிப் நீடில் 14 நம்பர் நீடில் எடுத்து நம்ம இந்த இடத்துல நீடில் பஞ்ச் பண்ணி எப்பவும் போல் செயின் ஸ்டிச் போட்டுக்கிட்டே வரணும். கிட்ட கிட்ட போட வேண்டாம். இந்த செயின் ஸ்டிச்சுக்கு நம்ம கொஞ்சம் தள்ளி போடணும். அப்போ தான் நம்ம 2 செயின் ஸ்டிச்சுக்கு நடுவுலையும் ஒரு செயின் ஸ்டிச் போட முடியும். இப்போ கண்டினியூவாக செயின் ஸ்டிச் போட்டுக்கிட்டே வாங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல முடிச்சுக்கலாம். எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நம்ம எண்ணாட் எப்படி போடணும், செயின் ஸ்டிச் எப்படி போடணும்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம இங்கே எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை நம்ம கிளாத்துக்கு அடியில் இழுத்து விட்டுடலாம். செயின் ஸ்டிச்சுக்கு பக்கத்துலேயே தான் பிடிச்சி இழுத்து விடணும். ஒரு செயின் ஸ்டிச் போட்டாச்சு. டபுள் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னொரு கலர் சில்க் த்ரெட்டை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஒரு செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு இடையில அதாவது நடுவில் இருந்து நம்ம நீடில் பஞ்ச் பண்ணி செகண்டாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு நடுவில் நீடில் பஞ்ச் பண்ணி நம்ம ஒரு செயின் ஸ்டிச் போட்டிருக்கணும். அதாவது 2 செயின் ஸ்டிச்சுக்கு இடையிலையும் ஒரு செயின் ஸ்டிச் போடணும். புரியுதுங்களா? இப்போ இந்த இடத்துல நமக்கு செயின் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இப்போ இந்த செயின் ஸ்டிச்சுக்கு நடுவில் நம்ம ஒரு செயின் ஸ்டிச் போடணும். இப்போ போட்டு காட்டுற பாருங்கள். ரெண்டு செயின் ஸ்டிச்சுக்கு இடையில ஒரு செயின் ஸ்டிச் போடுறது தான் டபுள் செயின் ஸ்டிச். இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது வரைக்கும் நம்ம செயின் ஸ்டிச் போட்டுக்கிட்டே வரணும்.
ஃபஸ்ட்டு போட்டிருக்க செயின் ஸ்டிச்சில் நம்ம இப்போ மேலே ரெண்டாவதாக 2 செயின் ஸ்டிச்சுக்கு இடையில நம்ம இந்த செயின் ஸ்டிச் போடணும். இப்போ நம்ம இந்த லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு. இந்த லாஸ்ட்டாக எட்ஜுக்கு கீழே எண்ட் நாட் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். டபுள் செயின் ஸ்டிச் இவ்வளோ தான். நீங்கள் இந்த மாதிரி சில்க் த்ரெட்டில் ஒரு லைன் வரைஞ்சிட்டு A4 சீட் பாதி அளவுக்கு ஒரு இமேஜ் ஒர்க் எடுத்து எனக்கு ஒர்க் பண்ணி வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணணும். எண்டு நாட் போட்டு முடித்ததும் எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை நம்ம எப்பவும் போல் கிளாத்துக்கு அடியில் இழுத்து விட்டுடலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.